ட்ரிம்மர் எப்படி இருக்கு நாக்க உள்ள விட்டு டெஸ்ட் பண்ணி பார்க்கவா? சொல்லுங்க நாக்க நீட்டிட்டு தான் இருக்கேன். எனக்கு இந்த சிசோரா கொண்டு வரும்போது நாக்க கண்ட பயமா இருக்கு. வெட்டிடுவானோ என்னமோ. அண்ணா போதும், எனக்கு நெயில் கட் பண்ணவே பிடிக்கல. ப்ளீஸ். வணக்கம் நண்பர்களே, இவர் பேர் தான் ஓரியோ. இவர் வந்து ஒரு ஷிட்ஸு. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இவர் வாயிலிருந்து நாக்கு நீட்டிக்கிட்டே இருப்பார். அதுதான் இவருடைய பெர்த்தில் இருந்து ஒரு சின்ன பிரச்சனை. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நிறைய டாக்ஸ் வந்து உடம்பு டெம்பரேச்சரை கூல் பண்ணுறதுக்காக நாக்கு நீட்டுவாங்க. பட் ஷிட்ஸூஸில் இது நான் நிறைய டாக்ஸில் பார்த்துருக்கேன். நாக்கு நீட்டுறது வந்து ஒரு ஹேபிட்டாகவே இருக்குது. அண்ட் இவர் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப குட் பாயாக பிஹேவ் பண்ணார். எந்த ஒரு பிரச்சனையும் பண்ணல. நம்ம வேலைக்கு எடுத்த உடனே பார்த்தீங்கன்னா பேசாமல் படுத்துக்கிட்டாரு. நல்லா ட்ரிம்மிங் பண்ண ஹெல்ப் பண்ணாரு. என்ன ஒன்றுனா வாய்க்கடியில் இந்த நாடி போர்ஷனில் ட்ரிம் பண்ணும்போது மட்டும் ரொம்ப எச்சா வடிஞ்சு பிசு பிசுன்னு ஒரு மாதிரி இருந்தது. ஸோ அந்த டைம் வந்து ட்ரிம்மரே வந்து கொஞ்சம் கஷ்டப்பட்டுச்சு. பட் இருந்தாலும் நம்ம வந்து ஒர்க் பண்ணிக்கிட்டே தான் இருந்தோம். நீங்கள் பார்த்தா தெரியும், அந்த காது கிட்ட ட்ரிம் பண்ணும்போதும் நாக்கு நீட்டிக்கிட்டே இருந்தார். அதை உள்ளே கொண்டு போக மாட்டேன்ட்டாரா. எனக்கு பயம் என்னன்னா அந்த ட்ரிம்மரில் ஏதாவது பட்டுருமோன்னு. அதே மாதிரி சிசரிங் பண்ணும்போது இதே பிரச்சனை. ஆனால் சிசர் பண்ணும்போது கொஞ்சம் விடலை. அங்கிட்டிக்கிட்டு தலையை திருப்பிக்கிட்டே இருந்தார். பட் நான் வந்து கஷ்டப்பட்டு தான் பண்ணேன் இந்த விஷயத்த. ஏன்னா என்னால் வந்து அடிப்பகுதியில் நாடியில் வந்து பிடிக்கும்போது பார்த்தீங்கன்னா எச்சா வடிஞ்சு எனக்கு ஸ்லிப்பரியாக இருந்தது. அந்த ஒரு போர்ஷன் வந்து ஸ்லிப்பரியாக இருந்ததுனால நான் ஹேர் கட் பண்ணுறதுக்கே ரொம்ப கஷ்டப்பட்டேன்னு தான் சொல்லணும். பட் இருந்தாலும் வந்து நீட்டாக பண்ணி முடிச்சாச்சு. அவர் ஃபேஸை கொஞ்சம் ரவுண்டாக கொண்டு வரதுக்கு தான் கஷ்டமாக இருந்தது. அண்ட் நெயில் கட் பண்ணும்போது இவரும் ரொம்ப சென்சிட்டிவ். அப்படியே ஓரமாக போய் நின்றுக்கிட்டு என்னமோ நான் கொடுமைப்படுத்துகிற மாதிரியே சீன் காட்டினேன் பார்க்கணும். அதுக்கப்புறம் பாஸில் இருக்கிறது எல்லாம் ஃபர் எல்லாத்தையும் நீட்டாக ரிமூவ் பண்ணி அதை ஷேப்பிங் பண்ண ஆரம்பிச்சாச்சு. நீங்கள் பார்த்தா தெரியும், அவரை வந்து ஃபர் இருக்காரு. அதை வந்து நீட்டாக பண்ணி அந்த ஒரு இது பண்ணியாச்சு. கேப்ஸ் எல்லாத்தையும் வந்து கட் பண்ண வேண்டியதாக இருந்தது. இல்லைனா வந்து பார்த்தீங்கன்னா பாதத்தை கீழே வச்சா வந்து அசிங்கமாக தெரியும். ஸோ அதை வந்து நீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் யூரினரி போர்ஷன், ஆனல் போர்ஷன், இந்த இடத்துல இருக்கிற எக்ஸஸ் ஃபர் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ண ஆரம்பிச்சாச்சு. நீங்கள் பார்த்தா தெரியும், எல்லாத்துக்கும் பெருசாமல் இருந்தார். எந்த ஒரு இதுவும் பண்ணலை. பட் ஆனல் போர்ஷன் கொஞ்சம் கூசமாக இருந்தது போல் அவருக்கு. அந்நேரம் மட்டும் கால தூக்கிட்டு இருந்தார். அண்ட் பார்த்தீங்கன்னா டெயில் ட்ரிம்மிங் பண்ணியாச்சு. டெயில் வந்து கொஞ்சம் பவு ஷேப் கொண்டு வரது ட்ரை பண்ணேன். ஆனால் வந்து முடியலை. அதுக்கு ரீசன் என்னென்னா அவர் கொஞ்சம் சுருட்ட முடி டெயிலில். ஸோ அதனால வந்து நம்ம டெய்லை நீட் பண்ணிட்டோம். பட் வந்து அந்த பவு ஷேப் கொண்டு வர முடியல. அண்ட் நல்லா குளிப்பாட்டியாச்சு. குளிப்பாட்டும் போது சார் தலையில் தண்ணி பட்டுச்சுன்னா உடம்பு ஃபுல்லாக உலுப்பி விட்டுருவார். எல்லா இடத்துக்கும் தண்ணியை ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருவார். அந்த மாதிரி ஆள். நல்லா குளிப்பாட்டிட்டு அதுக்கப்புறம் துவட்டிட்டு அப்புறம் லாஸ்ட்டாக ஒரு ப்ளோ ட்ரையர் போட்டு விட்டாச்சு. நீங்கள் பார்த்தா தெரியும், ப்ளோ ட்ரையருக்கு லைட்டாக பயந்தார். ஃபேஸ்ஃபுல்லெல்லாம் போட விடலை. பட் இருந்தாலும் அவரை வந்து நல்லா துவட்டுறதுலே வந்து ஈரத்தெல்லாம் போக்கி விட்டு அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக ஃபைனலாக ஒரு பெர்ஃப்யூம் ஸ்ப்ரே அடித்து சாரை கிளப்பியாச்சு. ஓகே ஓரியோ, வீட்டுக்கு போயிட்டு வாங்க. பை பாய். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். நம்ம அடுத்த வீடியோவில் பார்ப்போம் கைஸ். பாய்.